வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். பாம்பன் பாலத்தில் சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷன் நடந்து நமக்கு தெரியும். இப்போ சிஆர்எஸ் அதில் ரயில்கள் இயக்குவதற்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. நவம்பர் 26 டேட்டில் ஏஎம் சௌத்ரி சதர்ன் சர்க்கிளினுடைய சிஆர்எஸ் அவர் கொடுத்துருக்க சான்று வந்திருக்கு. பாம்பன் பாலத்தில் 75 கிலோமீட்டர் ஸ்பீடில் ட்ரெயின் ரன் பண்ணலாம். அந்த லிஃப்டிங் பிரிட்ஜுன்னு சொல்லக்கூடிய தூக்கு பாலம், கப்பல்கள் போகிறதுக்காக உள்ள அந்த தூக்கு பாலத்தில் 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகலாம் அப்படின்னு சான்று கொடுத்துருக்காங்க. இந்த சான்று கொடுத்தது இதெல்லாம் நல்ல விஷயந்தான். ஆனால் சிஆர்எஸ் தன்னுடைய அறிக்கையில், இந்த சான்று அறிக்கையில் மிக கடுமையான விமர்சனத்தை இந்த பாம்பன் பாலத்து மேலே வச்சுருக்காரு. அந்த விமர்சனம் என்ன, அதை விரிவாக நீங்கள் பார்ப்போம். இந்த பாலம் 1914 பழைய பாலம் கட்டியிருக்காங்க. இட் இஸ் ரெக்கார்டட் எ டெக்னாலஜிக்கல் மார்வல் கன்சிடரிங் மச் லெஸர் அவைலபிலிட்டி ஆஃப் டெக்னாலஜி இன் தோஸ் டேஸ் அப்படின்னு குறிப்பிடுறாரு. கன்சிடரிங் த கரோசிவ் என்விரான்மெண்ட் தட் இட் ஹேஸ் வித் ஸ்டுட் அப்படிங்கிறாரு. பழைய பாலத்தை தொழில்நுட்ப அற்புதம்னு குறிப்பிடுறவரே புதிய பாலத்தை பற்றி என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். இப்போ இன் ஸ்டார்க் கான்ட்ராஸ்ட் த பிரசன்ட் பிரிட்ஜ் செட்ஸ் எ பேட் எக்ஸாம்பிள் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிங் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அது மட்டும் இல்லை, கிளாரிங் லேப்சஸ் ரைட் ஃப்ரம் பிளானிங் ஸ்டேஜ் டு இட்ஸ் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பாலம் கட்டுமானத்தை பற்றி அவர் சொல்கிறது இதுதான். அப்பட்டமான முரண்பாடுகளுடன் இந்த பாலம் கட்டப்பட்டிருக்கிறது. மோசமான ஒரு முன்னுதாரணம் என்று சொன்னால் பாம்பன் பாலத்தை குறிப்பிடலாம் என்கிறார். அப்படின்னா மோசமான முன்னுதாரணமாக இந்த பாம்பன் பாலத்தை காட்டுகிறார். இந்த பாலத்தினுடைய திட்டமிடலில் இருந்து இந்த பாலம் கட்டி முடிப்பது வரை வெளிப்படையாக விதிமீறல்கள் தெரிகிறது என குறிப்பிட்டிருக்கிறார். அந்த விதிமீறல்களையும் அவர் பட்டியல் போடுறார். ஆர்டிஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் படி தான் இந்தியன் ரயில்வேல எல்லாமே இயக்கப்படுகிறது. கட்டுமானங்கள் அத்தனையும் அதனுடைய ஆர்டிஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் படி தான் நடந்துகிட்டு இருக்குது. லிஃப்ட் ஸ்பேன் கிரிடர் இருக்குல்ல, அது ஆர்டிஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் படி கட்டப்படவில்லை. இன்னும் சொல்லணும்னா ஆர்டிஎஸ்ஓ அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் இந்த பாம்பன் பாலத்தில் விலகியே இருந்திருக்கிறது என்று குற்றச்சாட்டை வைக்கிறார். அடுத்த குற்றச்சாட்டு என்ன வைக்கிறார்னா, ரயில்வேனுடைய பெரிய கட்டுமானங்களுக்கு டிஏஜின்னு சொல்லக்கூடிய டெக்னிக்கல் அட்வைசரி குரூப்னு ஒன்று அமைப்பாங்க. இது ஒரு தொழில்நுட்ப ஆலோசனை குழு. குழு என்பது ரயில்வே வாரியம் நிர்ணயித்த விதி. அதன் அடிப்படையிலேயே ஒரு தொழில்நுட்ப ஆலோசனை குழு அமைத்து அதன் வழிகாட்டுதலின்படி தான் இது போன்ற ஒரு பெரிய திட்டங்கள் நிறைவேற்றுவாங்க. ரயில்வே தன்னுடைய விதிகளை, தான் வகுத்த விதிகளை மீறி இருக்கிறது. எந்த விதமான தொழில்நுட்ப ஆலோசனை குழுவையும் இதற்கு அமைக்கவில்லை இந்த பாலம் கட்டுவதற்கு. இரண்டாவது குற்றச்சாட்டு வைக்கிறார். இதை தவிர லிஃப்டிங் கிரிடரில் ஆர்டிஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறார். லிஃப்டிங் கிரிடருங்கிறது நடுவில் கப்பல்கள் போகிறதுக்காக திறக்கக்கூடிய அந்த லிஃப்டிங் கிரிடரும் ஆர்டிஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் படி கட்டப்படவில்லை என்று சொல்கிறார். ஆர்டிஎஸ்ஓ அதிலிருந்து விலகியே இருக்கிறது என்று குற்றச்சாட்டையும் வைக்கிறார். இது ரயில்வே போர்டினுடைய ஒப்புதலோடு நடப்பதாகவும் அவர் குறிப்பிடுறார். கிரிடர் மட்டும் இல்லாமல் பிளேட் கிரிடர்ஸ்லையுமே ஆர்டிஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட்ஸ் இல்லை, ஆர்டிஎஸ்ஓனுடைய ஸ்டாண்டர்ட் டிசைன் ஃபாலோ பண்ணப்படலை அப்படின்னு சொல்வதோடு அவர் நிறுத்தாமல் என்ன சொல்கிறாருன்னா, இதை மாதிரி கிரிடர்கள் கட்டுகிற போது அதற்கு கூட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கட்டி முடிச்சுட்டு சப்சிக்வெண்ட்டாக 18/10/24 தான் அனுமதி கடிதம் இவங்களே கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறாரு. ஆர்டிஎஸ்ஓ ஸ்டாண்டர்டையும் பின்பற்றலை, ஒரு கட்டுமானத்தில் கட்டி முடித்ததுக்கு பிறகு சப்சிக்வெண்ட்டாக அனுமதி கொடுக்குறாங்க. ஆர்டிஎஸ்ஓ இந்த ப்ராஜெக்டில் முழுமையாக விலகி இருந்ததனுடைய காரணம் தான் டீவியேஷனுக்கு காரணம் என்ற குற்றச்சாட்டையும் வைக்கிறார். கிரடர்கள் வெல்டிங், அதுக்குன்னு ஒரு கோடு வேர்டு இருக்கு. வெல்டட் பிரிட்ஜ் கோடு ஒன்று பின்பற்றப்படும். வெல்டட் பிரிட்ஜ் கோடுன்னு WBCன்னு சொல்லுவாங்க. அதை அந்த கோடை டீவியேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு குறிப்பிடுறார். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கீழே இருக்கிற கிரடர்லையும் கிரடரில் அந்த ஸ்பாட் வெல்டிங் பண்ணுறாங்க. முன்னாடியே ப்ரீ வெல்டிங் பண்ணாமல் ஸ்பாட் வெல்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு குறிப்பிடுறார். இதுக்கு ஸ்பெசிஃபிக் அப்ரூவல் எதுவும் கிடையாது அப்படின்னு குறிப்பிடுறார். இது ரூல் நம்பர் WBCனுடைய ரூல் நம்பர் 14.1 வயலேட் பண்ணியிருக்காங்கிறாரு.
அடுத்த என்ன சொல்கிறான்னா, அதே மாதிரி ஓவர் ஹெட்டு கிரண்டனுடைய வெல்டிங்லேயும் இதே மாதிரி ஸ்பாட் வெல்டிங் தான் பண்ணியிருக்காங்க. இதை மாதிரி ஸ்பாட் வெல்டிங் பண்ணுவது என்பது சைட்டில் அந்த இடத்துல கொண்ட வெல்டிங் வச்சுட்டு செய்வது என்பது, அப்படி செய்தால் இந்த வெல்டிங் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு பாலத்தினுடைய அழுத்தம், அதாவது வண்டி ரயில் போகும்போது ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ் தாங்கக்கூடியது வந்து 36% குறைவு அப்படின்னு குறிப்பிடுறார். நார்மலாக ப்ரீவெல்டடாக கொண்ட செட் பண்ணுறதை விட அங்கே வச்சு வெல்ட் அடித்தா 36% ஸ்ட்ரெஸ் அழுத்தத்தை தாங்குவதும் சக்தி குறைகிறது. இந்த பாலத்தில் 36% அது மாதிரி குறைகிறதுன்னு சொல்கிறார். இதுக்காகத்தான் இந்த வெல்டிங்கில் இந்த ஏற்பட்ட இந்த டீவியேஷனை மறைப்பதற்காக ஃபேப்ரிகேஷன் இன்ஸ்பெக்ஷன் யூனிட் வெல்டிங்கை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. 20% வெல்டிங்கை எப்போதுமே பிரிட்ஜில் இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற போது. அந்த இன்ஸ்பெக்ஷனை அவங்க வந்து ஏன் பண்ணலைன்னா, ப்ரீவெல்டடாக பண்ண ஸ்பாட்லேயே பண்ணிவிட்டு ஸ்பாட் வெல்டிங் பிரிட்ஜில் பண்ணக்கூடிய வெல்டிங்கை எந்த இன்ஸ்பெக்ஷனுமே பண்ணவே இல்லை என்ற குற்றச்சாட்டையும் வைக்கிறார். இந்த பாலத்தில் உள்ள பல காம்பனன்ட்ஸ் உதிரி பாகங்கள் ஏற்கனவே துருபிடிக்க ஆரம்பித்து விட்டது என்ற குற்றச்சாட்டையும் வைக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, இது 11/7/2024 நடந்த ரயில்வே போர்டுடைய மெம்பருடைய ஆய்விலையும் இது குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொல்றார். ஏற்கனவே பாலத்தில் ட்ரெயினே ஓடல, கட்டுமானத்துக்கு முன்னாடியே துருபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. கரோஷன் ப்ரிவென்டிவ் நடவடிக்கைகள் சரியானதாக இல்லை என்ற குற்றச்சாட்டையும் வைக்கிறார். ஃபெண்டர் பைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பில்லர் போடுறதுக்கான பைல்ஸு, ஒரு ப்ராப்பர் டிசைன் இல்லாமல் அதை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் வைக்கிறார். ட்ரையல் பண்ண அடிப்படையிலும் ஓஎம்எஸ்னுடைய ரிசல்ட், அவங்க கொடுத்த ப்ரொடியூஸ் பண்ண சர்டிஃபிகேட்டுகள், தெற்கு ரயில்வே கொடுத்த சான்றுகள் அடிப்படையிலும் தெற்கு ரயில்வே அதிகாரிகள் கொடுத்த சான்றின் அடிப்படையிலும் நான் திருப்தி அடைந்து அதன் அடிப்படையில் ரயில்கள் இயக்குவதற்கு சான்று தருவதாக குறிப்பிட்டிருக்கிறார். உலகத்திலே மிக அதிகமாக அரிப்பு ஏற்படக்கூடிய, கடல் அரிப்பு ஏற்படக்கூடிய, கரோஷன் ஏற்படக்கூடிய இடம் இந்த பாம்பன் பாலம் அமைந்திருக்கிற இடம் உலகத்திலே 2வது இடம் என்று அவர் குறிப்பிடுகிறார். அப்படிப்பட்ட இடத்தில் இவர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், கரோஷன் எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகள் இல்லாமலும் இந்த பாலம் கட்டுமானம் பல விதிமீறல்களோடு கட்டப்பட்டிருக்கிறது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். பழைய பாலத்தினுடைய வலுவான பாலமாக இருந்தது என்பதை ஒப்பிட்டு இதை குறிப்பிடுகின்ற போது நிச்சயமாக அவர் மனதளவில் இந்த பாலம் திருப்தி அளிக்கவில்லை என்பது தெளிவாக காட்டுகிறது. பாதுகாப்பாணையர் வெளிப்படையாக சொன்னதே உறுத்தலாக இருக்குது. பல விஷயங்களை அவர் சொல்லாமல் கூட இருந்திருக்கலாம். எது எப்படியோ பாம்பன் பாலத்தில் ட்ரெயின் விடுவதற்கு அனுமதி கொடுத்துட்டாரு. அது போதும், போங்க போய் ராமேஸ்வரத்தில் தலைமொழி விட்டு வந்துடுவோம். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.